அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்க பார்த்துட்டு இருக்குது தமிழ் TechLancer. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Samsung Galaxy M30 வந்து இப்போ அதோட அபிஷியல் டீசர் வந்து விட்டுருக்காங்க. அது போக அதோட லான்ச் டேட் மற்றும் அதுல இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன நம்ம இப்போ வரையும் தெரிஞ்ச வரையும் அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு பெல் ஐகான் வரும். அதையும் சேர்த்து பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இது போல சுவாரஸ்யமான கண்டென்ட்ஸ்லாம் நீங்க நம்ம சேனல்ல வந்து பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான டெக் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது M30 அப்படின்ற இந்த சாம்சங்லேருந்து வரக்கூடிய இந்த Galaxy M30 அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதோட வந்து ஒரு டீசர் வந்து சாம்சங் தரப்புலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சாம்சங் M30ல வந்து என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து M10 மற்றும் M20 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்மார்ட் ஃபோன்கள் சில வாரத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அதோட ரெஸ்பான்ஸும் நல்லா இருந்தது. நிறைய பேர் இந்த சாம்சங் M20க்கு வந்து போனாங்க அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் அது போக அந்த கொடுக்குற மணிக்கு வந்து வேர்த்தாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது வேர்த் ஃபார் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைலாக சாம்சங் Galaxy M20 வந்து இருந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த M30 வந்து அவங்க லான்ச் பண்ணல. ஏன்னா ஸோ இந்த M10 மற்றும் M30யோட சேல்ஸ்க்கு வந்து அது வந்து பாதிப்பாக இருந்துரும் அப்படின்ற காரணத்துக்காக அதை வந்து டிலே பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா February 27 உங்களுக்கு இந்த M30 வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6.3 இன்ச் கொண்ட ஒரு சூப்பர் AMOLED பேனல் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது சூப்பர் AMOLED பேனல் தான் மோஸ்ட்லி வந்து இருக்கும். அதே போல் Full HD+ ரெசல்யூஷனோட இது வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் வந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எட்ஜ் டு எட்ஜ் வந்து எல்லாமே வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு அதே போல் உங்களுக்கு இன்ஃபினிட்டி U டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்ஃபினிட்டி U டிஸ்பிளே அப்படின்றது அந்த நாட்ச் வந்து இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா U ஷேப்பில் இருக்க மாதிரி அந்த டீசர்லேருந்து பார்க்க முடியுது. ஸோ அதுக்காக மேபி இவங்க வந்து இன்ஃபினிட்டி U டிஸ்பிளே அப்படின்றத மேபி இதை வந்து சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் அந்த டிஸ்பிளே வைஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ ரியரில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து இருக்குது. அதாவது 3 கேமராக்கள் இருக்குது. அதே மாதிரி பின்னாடி ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து பார்க்க முடியுது. ஸோ பின்னாடி இந்த 3 கேமராவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு கேமரா சென்சர்ஸ் மாதிரி தான் வந்து தெரியுது. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 மெகா பிக்சல் கேமரா, மற்ற 2 சென்சருமே பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் 3 கேமராக்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் லென்ஸோட கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் வந்து குறிப்பிடத்தக்கது. இதுவே தான் M10 மற்றும் M20ல வந்து உங்களுக்கு இதே மாதிரி தான் கொடுத்தாங்க. அதே விஷயம் தான் உங்களுக்கு M30ல வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் எதனால வந்து ட்ரிபிள் கேமரா வந்து நம்ம சொல்ல முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த ஹேஷ்டேக்ல கொடுத்துருக்க இந்த வசனம்னால தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா M3X பவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த 3X பவர் அப்படின்றது காரணம், அதாவது 3 கேமராக்கள் உள்ளதுனால இதை வந்து 3X பவராக வந்து சொல்கிறாங்க அப்படின்றது தான் மோஸ்ட்டாக வந்து எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய ப்ராசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசரில் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் வந்து வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுலேயும் Exynos 7904 தான் வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது M20ல என்ன யூஸ் பண்ணாங்களோ அதே தான் இதுலேயும் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை தவிர்த்து புதுவாக எதுவும் ப்ராசர் வந்து கொண்டு வருவாங்களா அப்படின்றது வந்து டவுட்டு தான். ஸோ அதை பற்றி எக்ஸாக்ட் தகவல் வந்து இப்போ வரைக்கும் வந்து இல்லை அப்படின்னு சொல்லும். லான்ச் வரைக்கும் பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அதே போல் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh வந்து பேட்டரி வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்றத சொல்லலாம். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங், அதாவது குவிக் சார்ஜிங் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம M20லே வந்து இதை வந்து பார்த்தோம். நான் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh, அதுலேயும் அந்த ஒரு குவிக் சார்ஜ், அதாவது 3 மடங்கு சார்ஜ் ஆகக்கூடிய அந்த சார்ஜர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் 5000 mAh. ஸோ இதுலேயும் வந்து அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்துருக்கு. ஸோ அதே போல் இந்த M30ல வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு டைப் சி போர்ட் வந்து மோஸ்ட்லி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க, ஹெட்ஃபோன் ஜாக்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூடாக தான் இருக்குது. எதுவும் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணல. ஸோ ஆக மொத்தம் இந்த M30 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சவாலான இருக்கக்கூடிய ஒரு மொபைல் தான். ஸோ இதனோட விலை வந்து என்ன ரேஞ்சுக்கு வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்துருக்கு. ஸோ இதில் இருக்க வேரியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4GB + 64GB ஆன்போர்ட் ஸ்டோரேஜில் வரக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஒரு ஆப்ஷன். ஸோ இரண்டாவது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6GB வேரியன்ட் கூட வர்றதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி 3GB வேரியன்ட் கொடுத்தாலும் வந்து நல்லா தான் இருக்கும். பட் அது வந்து ஒரு 13000 ரூபாய்க்கு அந்த ரேஞ்சு கொடுத்தாங்கன்னா ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும். இது ட்ரிபிள் கேமரா செட்டப்போட இவ்வளோ விஷயங்களை சேர்த்து அந்த ப்ரைஸ் வந்து கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லா
நல்லாயிருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு மேபி 4GB தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த M30 பற்றி நமக்கு இப்போ வரைக்கும் தெரிஞ்சிருக்க அஃபிஷியல் நியூஸ். சிலது லீக்ஸாக வந்து இருக்கலாம். ஸோ மேபி இதை வந்து 27ஆம் தேதி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோட லான்ச் பற்றி. ஸோ இந்த பர்டிகுலர் M30 வந்து நம்ம சேனல் வந்து அன்பாக்ஸ் பண்ணுமா அப்படின்னா இங்கே வந்து போல் கொடுக்குறேன், அதுக்கு வந்து நீங்கள் ஓட் பண்ணுங்கள். ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம சேனலில் அன்பாக்ஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத யோசிக்கலாம். ஸோ இந்த M30 பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இது வந்து ஏதாவது ஒரு ஃபோனுக்கு வந்து இது காம்படிஷன் இருக்குமா? மேபி 28ஆம் தேதி ரெட்மி நோட் 7 வந்து லான்ச் ஆகுது, அதுக்கு ஏதாவது காம்படிஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து படித்து பார்க்குறேன். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.